வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள 11 வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம 8th லெசன் படிக்க போறோம். அது எதை பத்தினா ஒரு சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தா அதை எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல இருந்து மாத்துறதுன்னு பார்ப்போம். ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல இருந்து மாத்துவோம்? எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுனாலும் அதோட வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் வேர்ப்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? ஒரு ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கும். இப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இருந்ததுன்னா அதோட ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும் அப்படின்னா ஹாவ் பீன் வரும், இல்லைன்னா ஹாஸ் பீன் வரும். இப்ப பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட், அதாவது செயலை பெறுபவர் வந்து ஐ, வி, யூ, தே இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் ஹாவ் பீன் வரும். அதே இது சப்ஜெக்ட் வந்து ஹி, ஷி, இட் இருந்ததுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் ஹாஸ் பீன் வரும். இன்னொன்னு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படின்றது வந்து அந்தந்த சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு மாறும். சிலர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து என்ன ஹெல்பிங் வேர்ப் இருக்கோ அதே ஹெல்பிங் வேர்பை பாசிவ் வாய்ஸ்ல போட்டு ஒரு பீன் மட்டும் சேர்த்து விட்டுருவாங்க. அது தப்பு. ஆனா பாசிவ் வாய்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம ஹாவ் பீன் போடணுமா ஹாஸ் பீன் போடணுமான்னு பார்க்கணும். இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மை மதர் ஹேஸ் ஸ்கோல்டட் மீ, என் அம்மா என்னை திட்டினார்கள். ஐ ஹாவ் பீன் ஸ்கோல்டட் பை மை மதர், நான் என் அம்மாவால் திட்டப்பட்டேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை மதர் ஹேஸ் ஸ்கோல்டட் போட்டிருக்கு. இங்கே ஏன் ஹேஸ் ஸ்கோல்டட் போட்டிருக்கு? மதர் அப்படின்றது சிங்குலர், ஷீ அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது, அதனால ஹேஸ் ஸ்கோல்டட் போட்டிருக்கிறோம். அதே இது நம்ம பாசிவ் வாய்ஸ்ல என்ன போட்டிருக்கோம்? ஹாவ் பீன் ஸ்கோல்டட்னு போட்டிருக்கோம். இந்த ஹேஸ் என்னமா மாதிரி இருக்கு? ஹாவ் மாதிரி இருக்கு. அப்ப நம்ம பாசிவ் வாய்ஸ்ல உள்ள ரூல்ஸ் என்ன பார்த்தோம்? நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா நமக்கு ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்னு பார்த்தோம்? ஹேவ் பீன் வரும். இங்க ஐ வந்திருக்கிறதுனால நம்ம ஹேவ் பீன் போட்டு ஐ ஹேவ் பீன் ஸ்கோல்டட் போட்டிருக்கிறோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இனி அடுத்து வர எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். அவர் மேனேஜர் ஹேஸ் அசைன்ட் அஸ் a நியூ ப்ராஜெக்ட். எங்கள் மேனேஜர் எங்களுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார்கள். we have been assigned a new project by our manager. எங்கள் மேனேஜரால் எங்களுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஐ ஹவ் பாட் 3 ஷர்ட்ஸ். நான் 3 சட்டைகள் வாங்கி இருக்கிறேன். 3 ஷர்ட்ஸ் ஹவ் பீன் பாட் பை மீ. 3 சட்டைகள் என்னால் வாங்கப்பட்டிருக்கின்றன. தே ஹவ் சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அவர்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி விட்டார்கள். த ப்ராப்ளம்ஸ் ஹவ் பீன் சால்வ்டு பை தம். பிரச்சனைகள் அவர்களால் சால்வ் பண்ணப்பட்டிருக்கின்றன. ஐ ஹவ் பாட் அ நியூ ஷர்ட். நான் ஒரு புது சட்டை வாங்கியிருக்கிறேன். A new shirt has been bought by me. ஒரு புது சட்டை என்னால் வாங்கப்பட்டு இருக்கிறது. They have built a new house. அவர்கள் ஒரு புது வீடு கட்டி இருக்கிறார்கள். A new house has been built by them. ஒரு புதிய வீடு அவர்களால் கட்டப்பட்டு இருக்கிறது. The college management has honored him with a shawl. கல்லூரி நிர்வாகம் ஒரு ஷால் போட்டு அவனை கௌரவித்தது. He has been honored with a shawl by the college management. கல்லூரி நிர்வாகத்தால் அவன் ஒரு ஷால் போட்டு அவன் கௌரவிக்கப்பட்டான். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் அந்த சென்டென்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாறும்னு பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். ஐ ஹவ் பாட் அ நியூ ட்ரெஸ். நான் ஒரு புதிய சட்டையை வாங்கி இருக்கிறேன். எ நியூ ட்ரெஸ் ஹஸ் பீன் பாட் பை மீ. ஒரு புதிய சட்டை என்னால் வாங்கப்பட்டிருக்கிறது. வி ஹவ் பாட் அ ஃபியூ ட்ரெஸ்ஸஸ். நாங்கள் சில துணிகளை வாங்கி இருக்கிறோம். எ ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் ஹவ் பீன் பாட் பை எஸ். சில துணிகள் எங்களால் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஷி ஹாஸ் drawn a beautiful picture. அவள் ஒரு அழகிய படத்தை வரைந்திருக்கிறாள். A beautiful picture has been drawn by her. ஒரு அழகிய படம் அவளால் வரையப்பட்டிருக்கிறது. She has drawn a few beautiful pictures. அவள் சில அழகிய படங்களை வரைந்திருக்கிறாள். A few beautiful pictures have been drawn by her. சில அழகிய படங்கள் அவளால் வரையப்பட்டிருக்கின்றன. They have bought a new house. அவர்கள் ஒரு புது வீடு வாங்கி இருக்கிறார்கள். A new house has been bought by them. ஒரு புதிய வீடு அவர்களால் வாங்கப்பட்டிருக்கிறது. They have bought a few plants. அவர்கள் சில செடிகளை வாங்கி இருக்கிறார்கள். A few plants have been bought by them. சில
செடிகள் அவர்களால் வாங்கப்பட்டிருக்கின்றன. நீங்க இப்ப இதுல இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் நீங்க பார்த்தீங்கனாலுமே வந்து இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து நமக்கு என்ன மாறுது? நமக்கு அந்த ஹேவ் பீனும், ஹாஸ் பீனும் நமக்கு மாறுது. இப்ப நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப, இங்க வந்து ஐ ஹேவ் பாட் அப்படின்னு இருக்கிறப்ப, ஐ சப்ஜெக்ட்னால நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஹேவ் பாட் போட்டிருக்கோம். அதே இது இங்க பாசிவ் வாய்ஸ்ல எ நியூ ட்ரெஸ் ஹாஸ் பீன் பாட் போட்டிருக்கோம். ஏன்னா எ நியூ ட்ரெஸ் அப்படின்றது இட் அது அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால நம்ம ஹாஸ் பீன் பாட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க she has drawn a few beautiful pictures போட்டிருக்கோம். she வந்து அவள் அப்படின்றனால she has drawn அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறோம். இங்க a few beautiful pictures have been drawn அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த has drawn வந்து இங்க have been drawn மாத்திருக்கோம். ஏன்னா few beautiful pictures அப்படின்றது they அவைகள் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. இனி நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். இப்ப இது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற நேரத்துல என்னன்னா நம்ம அந்த ஹாவ் பீனுக்கோ ஹாஸ் பீனுக்கோ நடுவில் நம்ம ஒரு நாட் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி ஹாவோ ஹாஸோ எது வரணும் அப்படின்றது நமக்கு இந்த பாசிவ் வாய்ஸ்ல உள்ள சப்ஜெக்டை பொறுத்து நமக்கு வரும். சாமுல் ஹாஸ் நாட் கரெக்டட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ். சாம்பல் விடைத்தாள்களை இன்னும் திருத்தவில்லை. The answer scripts have not been corrected by Samuel. விடைத்தாள்கள் சாமுவலால் இன்னும் திருத்தப்படவில்லை. They have not solved the problem. அவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணவில்லை. The problem has not been solved by them. பிரச்சனை அவர்களால் சால்வ் பண்ணப்படவில்லை. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் நேர்மறை கேள்வி. அப்போ ஒரு கேள்வி அப்படின்னாலே நமக்கு எதுல நமக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹாவ்ல ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஹாஸ்ல ஆரம்பிக்கும். இப்போ சப்ஜெக்ட் வந்து என்னது இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த கேள்வி வந்து ஹாவ்லயோ ஹாஸ்லயோ நமக்கு ஆரம்பிக்கும். ஹாவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டர்ன் த லைப்ரரி புக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி புக்கை திரும்ப தந்து விட்டார்களா? ஹாவ் த லைப்ரரி புக்ஸ் பீன் ரிட்டர்ன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். லைப்ரரி புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால் ரிட்டர்ன் பண்ணப்பட்டு விட்டனவா? ஹாஸ் ஹி பெயிண்டட் தீஸ் பிக்சர்ஸ். அவன் இந்த படங்களை பெயிண்ட் அடித்தானா? ஹாவ் தீஸ் பிக்சர்ஸ் பீன் பெயிண்டட் பை தம். இந்த படங்கள் அவனால் பெயிண்ட் அடிக்கப்பட்டதா? ஹாவ் தே கம்ப்ளீட்டட் த டாஸ்க். அவர்கள் வேலையை முடித்து விட்டார்களா? ஹாஸ் த டாஸ்க் பீன் கம்ப்ளீட்டட் பை த வேலை அவர்களால் முடிக்கப்பட்டு விட்டதா? ஹாவ் யூ பாட் அ நியூ ஹவுஸ். நீ ஒரு புது வீடு வாங்கி இருக்கிறாயா? ஹாஸ் அ நியூ ஹவுஸ் பீன் பாட் பை யூ. ஒரு புது வீடு உன்னால் வாங்கப்பட்டு இருக்கிறதா? அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்வி. இப்போ எதிர்மறை கேள்வி அப்படின்னு வரப்ப நமக்கு அந்த சென்டென்ஸ் ஹாவ்ல வரும், இல்லைன்னா ஹாஸ்லயோ நமக்கு இந்த கொஸ்டினை நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பீனுக்கு முன்னாடி என்ன போடுவோம் அப்படின்னா நாட் அப்படின்றத போடணும். இப்போ ஹேஸ் சாம்பல் நாட் பெயிண்டட் தீஸ் பெயிண்டிங். சாம்பல் இந்த பெயிண்டிங்ஸை பெயிண்ட் பண்ணவில்லையா? ஹாவ் தீஸ் பெயிண்டிங்ஸ் நாட் பீன் பெயிண்டட் பை சாம்பல். இந்த பெயிண்டிங் சாம்பலால் பெயிண்ட் பண்ணப்படவில்லையா? ஹாவ் யூ நாட் ஃபைல்ட் அ கேஸ். நீ கேஸ் போடவில்லையா? Has a case not been filed by you. கேஸ் உன்னால் போடப்படவில்லையா? பை த டூயர் போடாம சில பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் வரும். அதாவது செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றத போடாமலே சில சென்டென்சஸ் வரும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல உள்ள பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம இங்க பார்ப்போம். மெனி பில்டிங்ஸ் ஹாவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் ஹியர். பல கட்டிடங்கள் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றன. The issue has been resolved. The issue சரி செய்யப்பட்டுவிட்டது. Have the dresses been altered? துணிகள் ஆல்டர் பண்ணப்பட்டு விட்டனவா? Has the hall been decorated? ஹால் டெக்கரேட் பண்ணப்பட்டு விட்டதா? நான் எழுதியிருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீட்டெயில்ஸை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தால் அதை எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வாய்ஸ் பற்றி உள்ள எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.